வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு என்னதான் வேணும்? ஏன் அந்த மனுஷியை இவ்வளவு பாடுபடுத்துற? எங்க அம்மா கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உசுர மட்டும் தானே மிச்சம் வச்சிருக்க. இப்ப அதுலயும் ஏன் கண்ணுல ஊசி குத்துற மாதிரி இப்படி குத்தி குத்தி கஷ்டப்படுத்துற? எங்க அம்மா கிட்ட இருந்து காதையும் எடுத்துக்கிட்டு தன்மானத்தையும் புடுங்கி அசிங்கப்படுத்தணுமா? போதும் சாமி, போதும். பூங்குடி, மேடம் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா. என்னம்மா இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்க? கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நான் உன்னை கட்டாயப்படுத்தல. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கிறப்போ என் மனசு கேட்கலம்மா. என்ன பிரச்சனை? விருப்பம் இருந்தா என்கிட்ட சொல்லு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை மேடம். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கான பணம் இல்ல. அதான். என்னம்மா நீ அவ்வளோ சொத்து வச்சிருக்க? தோட்டம் துறவுன்னு எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கறேன்னு சொன்ன. அவ்வளோ சொத்து வச்சிருக்கிற உன்கிட்டயா பணம் இல்ல? அதெல்லாம் என் மாமனார் வீட்டு சொத்து மேடம். அதனால என்ன? உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன்னா அதுக்கு அவர் தரமாட்டாரா என்ன? அவங்க தருவாங்களா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல. சரி, நீ அவங்க கிட்ட கேட்க வேண்டாம். ஐயோ இல்ல மேடம், வேண்டாம். ஏன் பூங்குடி? இல்ல மேடம், வேண்டாம். ஒரு உசுர காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய. இல்ல மேடம், தயவு செஞ்சு வேண்டாம். எனக்காக நீங்க இவ்ளோ அக்கறை காட்டுறீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன் மேடம். பூங்குடி, நான் கொடுக்கற பணத்தை தானே வேண்டாங்கிற? எங்கே நிறைய போட்டி வச்சிருக்கேன். அதுல ஜெயிச்சா பணம் கிடைக்கும். அதுல கலந்துகிட்டு ஜெயிச்சு பணத்தை பரிசா வாங்கு. அந்த பணத்தை வச்சு உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணு. உன்னை முதல்ல பார்த்தப்ப நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? என்ன சின்ன வயசுல பாக்குற மாதிரியே இருக்குன்னு. உன்னை பாக்குறப்போலாம் நான் என்னையே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். போட்டியில கலந்துக்கிட்டனா கண்டிப்பா நீ ஜெயிப்ப. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் தான் நீ, நீ தான் நான். கலந்துக்கோ, ஜெயிச்சு பரிச வாங்கு. உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணு. ஒருவேளை இந்த போட்டியில கலந்துகிட்டா அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிடலாமோன்னு நினைச்சுதான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். ஆனா இப்ப என்ன ஆனாலும் சரி, நான் இந்த போட்டியில கலந்துக்குவேன். பரிசை ஜெயிப்பேன். எங்க அம்மாக்கு நல்லபடியா ஆபரேஷனை பண்ணி முடிப்பேன்.